உயிரிழந்த மகனை அழுது கொண்டே கொஞ்சிய தாயின் தவிப்பு. பெட்டி பெட்டியாய் தூக்கி செல்லப்படும் அவரின் உடல் உறுப்புகள். என் மகன் மண்ணை விட்டு போனால அவருடைய உறுப்புகள், உடல் உறுப்புகள் அனைத்தும் அடுத்தவருக்கு பயன்பட்டா அது என் மகன் உயிரோட இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு செயலை எடுத்ததால உறவினர்கள் என்னை ரொம்ப எதிர்த்தாங்க. இவன் என்ன இதுவான மனுஷனாவே அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாங்க, செஞ்சா கொண்டாங்க. ஆனா நான் என் மனைவிட்டு தான் முதல்ல போய் இதை பத்தி பேசணும். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, என் மகன் மண்ணுக்குள்ள போய் பறிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆக நீங்க பேசிருவீங்க. ஆனா என் மனசளவுல வாழ்ந்தாலும் நான் அவனை ஏதோ ஒரு பக்கத்துல தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு. ஒரு மருத்துவமனையே திரண்டு வந்து அவர் மேல மாலையை போட்டு மலர் தூவி கடவுளா அனுப்பி வச்சிருக்காங்க. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய மேலாய்க்குடி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவனான ராகவன். இவர் இருசக்கர வாகன விபத்துல உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில அவருடைய உடல் உறுப்புகளும் தானம் செய்யப்பட்டிருக்கு. உறவினர்களுடைய சம்மரத்தோடு அவருடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு பல பேரையும் உயிர் வாழ வச்சிருக்கு. அதை தொடர்ந்து அவருடைய உடலை பெற்றோர்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ ராகவனுடைய தாயான கார்த்திகா, கொஞ்ச நேரம் விடுங்க, என்னுடைய மகனை நான் கொஞ்சிக்கிறேன், கொஞ்ச நேரம் விடுங்கன்னு கதறி அழுத காட்சி காண்போரையே கண் கலங்க செய்திருக்கு. ஒரு மருத்துவமனையே அவர் மேல மாலை போட்டு மலர் தூவி தெய்வமா அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.